பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் தி லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நாம் புதிதாக ஒரு சாப்டர் துவங்க உள்ளோம். சாப்டர் 16. அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த பூரண ஞானம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். இன்டெக்ரல் நாலேஜ் லாஸ்ட் சாப்டர்ல ரியாலிட்டி அண்ட் இன்டெக்ரல் நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது மனிதன் 7-fold ignorance, 7 வகையான அறியாமையில் இருக்கின்றான். இந்த 7 வகையான அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு வருவதுதான் இன்டெக்ரல் நாலேஜ் என்று பார்த்தோம். அந்த 7 வகையான அறியாமை, இந்த ஒரிஜினல் இக்னோரன்ஸ், அனைத்திற்கும் மூலமானது அந்த பரம்பொருள் தான் என்பதை அறியாமல் இருத்தல். காஸ்மிக் இக்னோரன்ஸ், நம்முடைய இருப்பிற்கு பின்னால் ஒரு நிலையான ஒன்று நம்முடைய இருப்பிற்கு காரணமாக இருக்கின்றது, நம்முடைய பிரபஞ்சத்தினுடைய இருப்பிற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை அறியாமல் இருத்தல், அது காஸ்மிக் இக்னோரன்ஸ். அடுத்தது, நாமும் இந்த பிரபஞ்சமும் வேறல்ல, பிரபஞ்சத்துடன் 2 கலந்து இருப்பவர்கள் என்பதை அறியாமல் இருத்தல் ஈகோயிஸ்டிக் இக்னோரன்ஸ் என்று நாம் பார்த்தோம். அப்புறம் நம்முடைய ஜீவனினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு, நம்முடைய மேற்புற அமைப்பில் தான் இருக்கின்றோம், மேற்புற உணர்வு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் நமக்கு மேலே சூப்பர் கான்ஷியன்ட் இருக்கின்றது, நமக்கு உள்ளே சப்கான்ஷியன்ட் இருக்கின்றது. நம்முடைய ஜீவனுக்கு நமக்கு கீழ்மட்டத்தில் சப்கான்ஷியஸ் இருக்கின்றது, ஜீவனுக்குள் இன்ட்ரா கான்ஷியன்ட் இருக்கின்றது, நம்மை சுற்றி சர்க்கம் கான்ஷியன்ட் இருக்கின்றது. அதனால் இவ்வளவு உணர்வு நிலைகள் நம்மை சுற்றி இருக்கின்றன. ஆனால் நாம் வெறும் சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ் அதில் இருக்கின்றோம். ஸோ இது கான்ஸ்டிடியூஷனல் இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ் என்று பகவான் எதை குறிப்பிடுகின்றார் என்றால், வெறும் நம்முடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த உடல், மனம், வாழ்வு, இந்த உடல், மனம், வாழ்வு என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்தது. ஆனால் நம்முடைய உடல், மனம், வாழ்வு மூலமாக இருப்பது நம்மளுடைய சைத்திய புருஷன். இதை அறியாமல் இருப்பது. ஆகையினால் இது என்னவென்றால், பகவான் என்ன கூறுகின்றார், இதை பகவான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் இக்னோரன்ஸ் என்று கூறுகின்றார்.
அதாவது நம்முடைய கான்ஸ்டியூஷன் என்பது உண்மையிலேயே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷனால ஆனது. நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவன், அதாவது நம்முடைய உணர்வு நிலையினுடைய கீழ் இருக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியன்ட், மேல் இருக்கக்கூடிய சூப்பர் கான்ஷியன்ட், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம் கான்ஷியன்ட், அதை அறியாமல் இருப்பது சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ். நான் மாற்றி சொல்லிவிட்டேன். முதல்ல சொன்னது சைக்கலாஜிக்கல் இக்னோரன்ஸ். நம்முடைய உடல் மனம் வாழ்வு அனைத்திற்கும் காரணமாக இருப்பது நம்முடைய சைத்திய புருஷன்தான் என்பதை அறியாமல் இருப்பது, அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் இக்னோரன்ஸ். அப்புறம் நம்மளுடைய வாழ்வு பிறவியிலிருந்து இறக்கும் வரை என்கின்ற ஒரு குறுகிய காலத்திற்கு உட்பட்டதுதான் என்று நினைக்கின்றோம். ஆனால் நாம் நித்தியமானவர்கள். நாம் நித்தியமானவர்கள் என்பதை அறியாமல் இருத்தல் தான் பகவான் என்ன கூறுகின்றார்? டெம்பரல் இக்னோரன்ஸ் என்று கூறுகின்றார். கொடியும் இந்த அறியாமையின் காரணமாக நாம் ஒட்டுமொத்த நடைமுறையில் நாம் அறியாமல் இருக்கின்றோம். நடைமுறை பிராக்டிக்கல் இக்னோரன்ஸ். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே பிழைக்கு உட்பட்டதாகவும் தவறுதலாகவும் இருக்கின்றன. ஸோ இதுதான் செவன் ஃபோல்ட் இக்னோரன்ஸ். செவன் ஃபோல்ட் இக்னோரன்ஸ் அந்த 7 வகையான அறியாமையிலிருந்து எவ்வாறு இந்த பூரண ஞானம், இன்டெகிரல் நாலேஜ், அதை எட்டுவது என்றால், இந்த செவன் ஃபோல்ட் இக்னோரன்ஸுக்கு பதிலாக நாம் எதை கண்டறிய வேண்டும்? செவன் ஃபோல்ட் செல்ஃப் ரெவலேஷன். நம்மளுடைய உணர்வு நிலையில் எதையெல்லாம் நாம் காண தவறுகின்றோமோ, இவ்வாறாக இந்த 7 விதமான அறியாமையிலிருந்து விலகுவதுதான் இன்டெகிரல் நாலேஜ். மேலும் அதை எட்டுவது என்பது நம்முடைய தற்போதைய உணர்வு நிலையில் சாத்தியமில்லை, உணர்வு நிலையில் மாற்றம் வேண்டும் என்றெல்லாம் படித்தோம். ஸோ அதுதான் லாஸ்ட் இதனுடைய இறுதியான ஒரு சாராம்சமான ஒரு கருத்தாக பார்த்தோம். இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் லாஸ்ட் சாப்டர்ல பார்த்த உடைய கருத்துக்களினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இதுல என்ன பகவான் விளக்குகின்றார் என்றால், எவ்வாறு அந்த இன்டெகிரல் நாலேஜ், பூரண ஞானம் எவ்வாறு நம்முடைய வாழ்வை அது வாழ்வினுடன் தொடர்பு கொள்கின்றது, வாழ்வை அது எவ்வாறு பாதிக்கின்றது, வாழ்வை அதனுடைய செல்வாக்கு நம் வாழ்வில் எவ்வாறு செயல்படுகின்றது. இன்டெகிரல் நாலேஜ் எவ்வாறு அது நம்முடைய வாழ்வினுடன் தொடர்பில் இருக்கின்றது, அதனுடைய செல்வாக்கு நம்முடைய வாழ்வினுடைய அனைத்து செயல்களிலும் எவ்வாறு வெளிப்படுகின்றது. அதனால்தான் பகவான் the integral knowledge and the aim of life, வாழ்வினுடைய குறிக்கோள் என்று குறிப்பிட்டுள்ளார். போன சாப்டர்ல பகவான் கூறிய கருத்துக்களை ஒரு புதிய கோணத்தில் இந்த சாப்டர்ல விளக்குகின்றார். இந்த சாப்டர் 2 பாகங்களாக பகவான் பிரித்துள்ளார் என்றால் 2 பாகங்களாக கையாளுகின்றார். 2வது பாகத்தில் பகவான் 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், 4 விதமான ஒரு கோட்பாடுகள், வாழ்வினுடைய கோட்பாடுகளை விளக்குகின்றார். அது ஒரு பிராக்டிக்கல் பார்ட், இந்த சாப்டர்னுடைய பிராக்டிக்கல் பார்ட். அதில் என்ன பகவான் எது குறித்து விளக்குகின்றார் என்றால், எவ்வாறு அந்த தத்துவ ஞானம், பிலாசபி, நம்முடைய சிந்திக்கும் அந்த செயலை அது எவ்வாறு நம்முடைய சிந்தனை, எண்ண ஓட்டம், இவையெல்லாம் எவ்வாறு அந்த தத்துவத்தினால் அது மாற்றி அமைக்கப்படுகின்றன, வழிநடத்தப்படுகின்றன. நம்முடைய பிஹேவியர், ஒருவருடைய வாழ்வில் அவருடைய நடத்தை எவ்வாறு அந்த தத்துவ கோட்பாடுகளினால் வழிநடத்தப்படுகின்றது. எவ்வாறு நம்ம பிலாசபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது எப்படி நம்மளுடைய திங்கிங்கையும் ஃபீலிங்கையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது குறித்து தான் பகவான் செகண்ட் போர்ஷன் ஆஃப் த சாப்டர்ல விளக்குகின்றார்.
பகவான் என்ன கூறுகின்றார்? இப்ப நம்ம ஏதோ ஒரு தத்துவம், ஏதோ ஒரு கோட்பாடு தான் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் வழி நடத்துகின்றது. ஆனால் நம்ம அது குறித்த உணர்வு நிலையில் இருக்க மாட்டோம். we may not be conscious of it. ஆனா ஏதோ ஒரு தத்துவ கோட்பாடு தான் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் வழி நடத்துகின்றது. ஏதோ ஒரு பிலோசாபிக்கல் பேட்டர்ன், அதுபடிதான் நம்முடைய வாழ்வு நடக்கின்றது. நம்முடைய நம்பிக்கைகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு பிலோசாபிக்கல் பேசிஸ் இருக்கு. தத்துவ ரீதியான அடிப்படை நம்முடைய நம்பிக்கைகளுக்கு பின்னாலே இருக்கின்றது. இதை நாம் உணர்வு பூர்வமாக அறிவது இல்லை. ஸோ இந்த இந்த இதுல வந்து 2 பார்ட் இந்த சாப்டர்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்டெகிரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப். எவ்வாறு அந்த இன்டெகிரல் நாலேஜ் நம்முடைய வாழ்வினுடன் அது தொடர்பு கொண்டிருக்கின்றது. ஹவு டஸ் இட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அஃபெக்ட் அவர் லைஃப். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து பகவான் சில அடிப்படை கோட்பாடுகள், வாழ்வினுடைய அடிப்படை கோட்பாடுகள், 4 விதமான வாழ்வினுடைய அடிப்படை கோட்பாடுகள், 4 ஃபண்டமெண்டல் தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது எவ்வாறு நம்முடைய அந்த பிஹேவியர் அதை வழிநடத்துகின்றது என்பது குறித்து தான் பகவான் இந்த சாப்டர்ல விளக்குகின்றார். இதுதான் பிராட் ஒரு வியூ. அதற்கு முன்னால் நம்ம வந்து இந்த சாப்டர்ல ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடியும் லைவ் டிவைன்ல சைட்டேஷன்ஸ் பகவான் எப்பொழுதுமே வழங்கி வருகின்றார். பார்த்து கொண்டு வருகின்றோம். உபநிடதங்களில் இருந்தும், வேதங்களில் இருந்தும், கீதையில் இருந்தும் பகவான் எப்பொழுதுமே சைட்டேஷன்ஸ்ல கூறக்கூடிய மைய பொருள் என்ன அப்படின்னா, அந்த பொருள் தான் வந்து அந்த சாப்டர்னுடைய ஒரு மைய கருத்திற்கு ஒரு மூலமாக இருக்கும். ஆகையினால் இங்க பிரகதாரண்யக உபநிஷத்திலிருந்து பகவான் மேற்கோள் காட்டுகின்றார் சைட்டேஷன்ஸ். அதிலிருந்து 2 சைட்டேஷன்ஸ், 3 சைட்டேஷன்ஸ் அதிலிருந்து 4 வருகின்றது. அப்புறம் அதர்வ வேதாலேருந்து 2 சைட்டேஷன், 4 2 6. அப்புறம் ரிக்வேதா அதிலிருந்து 2 சைட்டேஷன், 8 சைட்டேஷன்ஸ் இங்க குறிப்பிடுகின்றார். ஆகையினால இந்த சைட்டேஷன்ஸே பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு செஷனுக்கு நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த செஷன்ல வெறும் சைட்டேஷன்ஸ் மாத்திரம் பார்ப்போம். ஏன்னா சைட்டேஷன்ஸே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு அற்புதமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றன. ஆகையினால் முதல்ல நம்ம ஒவ்வொரு சைட்டேஷன்ஸா பார்த்து அதை புரிந்து கொள்வோம். நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நம்ம இந்த சாப்டர்னுடைய பேராகிராஃப்ஸ்க்கு நம்ம உள்ளே செல்லலாம். இப்பொழுது இந்த சைட்டேஷன்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம படிக்கலாம். Chapter 16. The Integral Knowledge and the Aim of Life. 4 Theories of Existence. When all the desires that cling to the heart are loosed away from it, then the mortal becomes immortal. Even here, he possesses the eternal. Brihadaranyaka Upanishad 4.4.7. The eternal. The ultimate reality is indeed the eternal. But this eternal is denied to our experience, involved as we are in this world, ruled by the compulsions of time. We are prisoners of the relentless workings of time and its agent, death, which facilitates the process of change in the revolutions of time. That is why the eternal is looked upon as beyond the vicissitudes of life
in this world, and the way to it is to reject this world and escape elsewhere. But the truth is otherwise. The eternal is also the omnipresent. It is present everywhere, including in ourselves. Only it is veiled from our normal awareness. Desires and ego movements that preponderate in our daily life cover up the true being in our complex existence. They veil the soul at the center of our being, the soul which is a portion of the divine and therefore immortal, eternal. This eternal element is there at the core of our heart, but we do not sense it because of desires and other impurities which veil the soul. When, however, by strenuous discipline of rejection, purification, tapasya, we loosen the hold of these desires and steadily eliminate them, then we become conscious of that in us, which is not subject to death, the immortal factor in our mortal nature. Even here, while living in this world, on earth, we live in the eternal. We realize that in our true being, we are beyond death, immortal. We are aloof from the hold of time. We are eternal. Thank you, sir. Thank you. நம்ம பார்த்தோம், போன சாப்டர்ல கூட பார்த்தோம், நம்ம எது மாதிரி இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்ட்டு. டெம்பரல் இக்னோரன்ஸ்ல இருக்கோம்னு பார்த்தோம். அதாவது ஒருவருக்கு அந்த வாழ்வு என்றால் அவருடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் உள்ளதுதான் வாழ்வு. அத்துடன் அவருடைய வாழ்வு முடிந்து விடுகின்றது. எல்லாமே காலத்திற்கு உட்பட்டதுதான், அழியக்கூடியவை அப்படின்லாம் அப்படி என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பது ஒரு அறியாமை. அதுதான் டெம்பரல் இக்னோரன்ஸ். உண்மையிலேயே நாம் யார் என்றால் சாஸ்வதமானவர்கள், தி இட்டர்னல். அது எப்படி நம்ம சாஸ்வதமானவர்கள் என்பதுதான் இங்கு இந்த உபநிடத்தில் விளக்கப்படுகின்றது. உபநிடத்தினுடைய அதனுடைய பொருள் விளக்கம் இங்கு ஸ்ரீ எம்பி பண்டிட் வழங்கியுள்ளார். ரொம்ப அற்புதமான பொருள் விளக்கத்தை தந்துள்ளார். நமக்குள்ளே தான் அந்த அல்டிமேட் ரியாலிட்டி இருக்கு இல்லையா? அல்டிமேட் ரியாலிட்டி அப்படிங்கிறது மெய்ப்பொருள். உண்மையிலேயே அது இட்டர்னல், சாஸ்வதமானது. ஆனால் இந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அந்த பொருளை நாம் வழக்கமான நம்முடைய அனுபவத்தில் நாம் கண்டறிவது இல்லை. நம்முடைய வழக்கமான அனுபவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா காலத்திற்கு உட்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது. எல்லாமே காலத்திற்கு உட்பட்ட விஷயங்கள். மரணம் என்பது ஒவ்வொருவரையும் தாக்கும் ஒரு விஷயமாக இருக்கின்றது. மாற்றத்தை அது உண்டு பண்ணுகின்றது. நாம் அறிந்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மாற்றங்கள் தான். மனிதன் மாற்றங்கள் தான். பிறந்ததிலிருந்து தொடர்ந்து அவன் மாற்றங்களை சந்திக்கின்றான். பிறப்பு, அப்புறம் வாழ்வில் தொடர்ந்து மாற்றங்கள், பின்பு இறப்பு. ஸோ அவனுக்கு மனிதனுக்கு தெரிந்தது எல்லாமே, சாதாரண மனிதனுக்கு நமக்கு தெரிந்தது எல்லாமே மாற்றங்கள் தான். சாஸ்வதம் நிலையானது, சாஸ்வதமானது என்கின்ற ஒரு அனுபவத்தை யாருமே அடைவது இல்லை.
ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் அந்த சாஸ்வதமான நிலை என்பது என்ன என்பதை ஒரு மனிதன் அறிவது இல்லை. தன்னுடைய வாழ்வில் அந்த அனுபவத்தை அவன் பெறுவது இல்லை. ஆகையினால் அவன் என்ன நினைக்கின்றோம் என்றால், சாஸ்வதமான ஒரு நிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கும் இந்த வாழ்விற்கு அப்பாற்பட்டது என்கின்ற ஒரு கருத்தை நாம் மனதில் கொள்கின்றோம். இட்டர்னல் என்றாலே நாம் ஆட்டோமேட்டிக் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது நம்முடைய வாழ்விற்கு சம்பந்தம் இல்லாது இந்த வாழ்விற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினைத்து என்ன செய்கின்றோம்? நேச்சுரலி என்ன ஒரு முடிவுக்கு வருகின்றோம்? இந்த உலகத்தை, இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய இந்த உலகத்திலிருந்து அதை வெட்டிவிட்டு அதை எங்கேயோ இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மாற்றமே இல்லாத ஒரு நிலைக்கு நாம் செல்வதுதான் ஒரே வழி, எஸ்கேபிசம் அது என்று நினைக்கின்றோம். பொதுவாக நம்முடைய இந்த மாயாவாதத்தை அடிப்படையாக கொண்ட பாரம்பரியமான இந்த ஆன்மீக கோட்பாடுகள் எல்லாம் உலகத்துல இருந்து வாழ்வில் இருந்து கொண்டே உன்னால நித்தியத்தன்மை எட்ட முடியாது என்றுதான் அவை கூறுகின்றன. பகவான் ஏற்கனவே கூறியுள்ளார். இந்த கருத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உலகத்தை நிராகரிப்பது என்கின்ற கருத்து பிற்காலத்திய தத்துவ ரீதியான கோட்பாடுகள், தத்துவ ரீதியான ஆன்மீக அமைப்புகளில் தான் காணப்படுகின்றன. நம்முடைய வேதங்களிலும் உபநிடதங்களிலும் அவ்வாறு கூறவில்லை என்பதை பகவான் லைஃப் டிவைன்ல நிறைய தடவை கூறியுள்ளார். ஆகையினால்தான் இந்த கருத்து பிரகதாரண்ய உபநிஷத்திலிருந்து பகவான் எடுத்து நமக்கு வழங்குகின்றார். அது என்ன உண்மை என்று கூறுகின்றது. உண்மை என்ன அப்படின்னா, நம்ம எதை சாஸ்வதமான பொருள் என்று நினைக்கின்றோமோ அது உலகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இல்லை. அதுதான் அனைத்துமாக இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆம்னி பிரசன்ட், எங்கும் அதுதான் வியாபித்திருக்கின்றது. இன்க்ளூடிங் இன் அவர் செல்ஸ், நம்முள் கூட அது இருக்கின்றது, நம்முள்ளிலும் அது இருக்கின்றது, எங்கும் வியாபித்திருக்கின்றது, நாம் உட்பட. ஆனால் நம்முடைய நார்மல் அவேர்னஸ்ல நம்ம பார்ப்பது இல்லை, அதை காண தவறுகின்றோம். அதை திரையிட்டு தன்னை மறைத்து கொண்டு நாம் அதை காண தவறுகின்றோம். என்ன காரணத்தினால் என்றால், நம்முடைய வாழ்விலுடைய இயக்கங்கள் எல்லாமே எதை சார்ந்து இருக்கின்றன? நம்முடைய ஆசைகள், நம்முடைய அந்த ஈகோவை சார்ந்து இருக்கும் இயக்கங்கள். அதுதான் நம்முடைய ஒரு மனிதனுடைய சாதாரண வாழ்வு என்பது இந்த இரண்டு விஷயங்களை தான் சுற்றி சுற்றி இருக்கின்றது. ஆகையினால் இந்த விஷயங்களில் நாம் சிக்கிக்கொண்டு நம்முடைய உண்மையான ஜீவன் என்ன என்பதை நாம் காண தவறுகின்றோம். நம்முடைய ஆன்மன் இத்தகைய விஷயங்களினால் திரையிட்டு மறைக்கப்படுகின்றது நம்மிடம் இருந்து. ஏன்னா ஆன்மன் என்பது என்ன? இட்ஸ் a divine spark, it's a portion of the divine. ஒவ்வொருவரிடமே உள்ள அந்த ஆன்மன் என்பது it is a portion of the eternal divine. அதனால்தான் அது எப்பொழுதுமே அழிவுக்கு உட்படுவதில்லை. சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பொருள் ஒவ்வொருவரிடம் உள்ளது எது என்றால் அந்த ஆன்மன், சோல். அதை நாம் ஏன் அறிவது இல்லை என்றால், நம்மிடம் உள்ள அந்த ஆசைகள், நம்மிடம் உள்ள அந்த தூய்மையற்ற அம்சங்கள், இம்பியூரிட்டிஸ், இவையெல்லாம் ஆன்மனை நம்மிடமிருந்து திரையிட்டு மறைக்கின்றன. ஆனால் ஒருவர் தன்னுடைய ஒரு கடுமையான ஒரு தபஸின் மூலமும் யோக சாதனையின் மூலமும் தேவையற்றதை அவரிடமிருந்து விலக்குவதன் மூலமும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதன் மூலமும் அவர் இத்தகைய ஆசைகளினுடைய பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். பின்பு எது நம்மிடம் உள்ள எது மரணத்திற்கு உட்படாமல் இருக்கின்றதோ,
எது சாஸ்வதமான பொருளாக இருக்கின்றதோ நம்முடைய மனித இயல்பில் புறமனித நம்முடைய உடல் மனம் வாழ்வு என்பதுதான் அழிவுக்குட்படுகின்றதை ஒழிய நம்முடைய ஆன்மன் எப்பொழுதுமே அது சாஸ்வதமான பொருளாக நம்முடனேயே இருக்கின்றது. அதை ஒருவர் அறிய முடியும். ஆகையினால் ஒருவர் வாழ்வில் இருந்து கொண்டே இதை எப்பொழுது செய்ய முடியும்? ஒருவர் இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே, இந்த புவியில் இருந்து கொண்டே அவரால் சாஸ்வதமான ஒரு நிலையில் தன்னை இருத்திக் கொள்ள முடியும். புவியில் இருந்து கொண்டே, இந்த காலத்திற்கு உட்பட்ட நிலையில் இயங்கும் இந்த புவியில் ஒருவர் இருந்து கொண்டே அவரால் அந்த சாஸ்வதமான நிலையை எட்ட முடியும். ஒருவரால். இதைதான் பகவானும் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். ஆகையினால நம்முடைய உண்மையான ஜீவனை நாம் ஒருவர் என்ன என்பதை ஒருவர் அது கொடுத்த உணர்வு நிலையை எட்டினால் அவர் எதை உணர முடியும்? நாம் மரணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், நாம் அழிவற்றவர்கள், இம்மார்டல், காலத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், சாஸ்வதமானவர்கள் என்பதை உணர முடியும். இந்த கருத்து தான் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. அடுத்த உபநிடதத்திற்கு செல்லலாம். He becomes the eternal and departs into the eternal. Brihadaranyaka Upanishad 4.4.6. One with the eternal. To thus become conscious of the eternal real in ourselves is the first step. This awareness has to be deepened and made constant. A long discipline of remembrance, affirmation, and extension of this presence in the rest of the being builds up an identity with the eternal within. We are not only linked to the eternal, but grow one with it. We become the eternal. And even when we depart from the scene of earth life, shedding our physical sheath, we transit into the eternal, which has become our natural habitat. It is only if we realize our immortal nature even while living on earth and naturalize that consciousness in our existence that we continue to live in the eternal even after leaving the physical body. Thank you. ஃபர்ஸ்ட் முதல் உபநிடத்துல அந்த வேர்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே அந்த சாஸ்வதமான அந்த நிலையில் ஒருவர் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இதில் என்ன கூறப்படுகின்றது என்றால், அதுவாகவே ஆகிவிடுவது, அந்த சாஸ்வதமான அந்த பொருளாகவே நாம் எவ்வாறு ஆகுவது. முதலில் நம்முள் இருக்கின்ற அந்த சாஸ்வதமான அந்த மேன்மையை ஒருவர் உணர வேண்டும். இதற்காகத்தான் ஸ்ரீ அன்னையும் சரி இந்த யோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங். இதைத்தான் அன்னையினுடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, பி கான்சியஸ், ஸ்டெப் பேக், ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங். இதைத்தான் மீண்டும் 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 எல்லாருக்கும் நாம் ஒவ்வொரு தடவையும் நாம் கேட்கக்கூடிய அந்த மந்திர சொல் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங். இதிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது இந்த யோகமே. சைக்கிக் பீயிங் ஒருவரை அதை கண்டறிந்து விட்டால் அதுதான் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான பொருள்.
ஏன் ஒருவர் அதை கண்டறிய வேண்டும் என்றால் அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான பொருள், இட்டர்னல். ஸோ அது குறித்த அந்த உணர்வு நிலை ஃபர்ஸ்ட் வந்து பிகமிங் கான்சியஸ் ஆஃப் ஒன் சைக்கிக் பீயிங் வந்து இட்டர்னல் ரியல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த அவேர்னஸ் வந்து நான் தியானம் செய்யும் பொழுது இந்த அவேர்னஸ் இருக்கு. ஆனா மற்ற நேரங்களில் நான் அதை மறந்து விடுகின்றேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் பி a லாங் டிசிப்ளின் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள இட்ஸ் பி a பார்ட் ஆஃப் அவர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. லாங் டிசிப்ளின் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து அஃபர்மேஷன், அது குறித்த ஒரு உறுதிப்பாடு நமக்கு தேவை. இந்த சாநித்தியத்தை நம்மளுடைய ஜீவனுடைய எல்லா பாகங்களுக்கும் நாம் நீட்டிக்க வேண்டும். வெறும் நம்மளுடைய கான்சென்ட்ரேட் செய்யும் பொழுது நம்மளுடைய இதயத்தின் மையப்பகுதியில நம்ம வந்து கவனத்தை அந்த குவிக்கும் பொழுது அந்த சமயத்தில் மாத்திரம் இதை உணர நேர்ந்தால் அது மாத்திரம் பத்தாது. ஜீவனுடைய எல்லா பாகத்திற்கும் இதை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மாதிரி செய்யும்பொழுது என்ன நடைபெறுகின்றது? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அந்த பொருளுடன் நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். சைக்கிக் கான்டாக்ட்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம தெரிந்த விஷயம்தான் இங்கே கூறப்படுகின்றது. சைக்கிக் கான்டாக்ட், சைக்கிக் டச். ஸோ அதோட தொடர்பு ஏற்படுகின்றது. ஒன்ஸ் அதோட தொடர்பு ஏற்பட்டால் என்ன நடைபெறுகின்றது? அதனுடன் சேர்ந்து நம்மளுடைய புற ஜீவனம் வளர்கின்றது. we grow with it. இந்த அதனுடன் சேர்ந்து நாம் அடையும் வளர்ச்சி வந்து எந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கின்றது? காலத்திற்கு உட்பட்ட ஒரு நிலையிலிருந்து சாஸ்வதமான நிலைக்கு நம்மை அழைத்து செல்கின்றது. we become the eternal. once we become the eternal, நாம் வந்து இந்த புவியில் இருக்கின்றோமா இல்லை மறைகின்றோமா என்பது பொருட்டல்ல. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு? we become one with the eternal. ஒருவர் மரணம் எய்துவிட்டாலும் கூட அவருடைய உடல் தான் அந்த நேரத்தில் அழுகின்றது. அவர் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான நிலை என்பது இயற்கையாகவே அவருக்கு அமைந்து விடுகின்றது. we transit into the eternal which has become our natural habitat. இது எப்பொழுது சாத்தியம் என்றால், இது எப்படி சாத்தியம் ஒருவருக்கு அப்படின்னா, வாழும்போது அவர் வந்து எந்த அளவிற்கு தன்னை ஒருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான பொருளுடன் அடையாளம் கண்டு கொள்கின்றாரோ, எந்த அளவுக்கு அதனுடைய உணர்வு நிலையில் அவர் இரண்டர கலந்திருக்கின்றாரோ, அந்த அளவிற்குத்தான் அவர் மரணத்திற்கு பின்பும் இந்த நிலையை ஒருவர் அடைய முடியும். அவருடைய உணர்வு நிலையை அதற்கு அவர் பழக்கிக் கொள்ள வேண்டும் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது. one should naturalize that consciousness in our existence அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கருத்து. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நமக்குள்ளே இட்டர்னல் இருக்கின்றது, நாம் சாஸ்வதமானவர்கள் என்கின்ற ஒரு ஒரு நாலேஜ். இரண்டாவது, அதனுடன் இரண்டர கலப்பது, ஒன் வித் இட்டர்னல். அதுதான் இந்த உபநிடத்தில் கூறப்படுகின்றது. அடுத்தது போகலாம். This bodiless and immortal life and light is the Brahman. Brihadaranyaka Upanishad 4.4.7. Without body, even at death, one does not cease to be. Only the material sheath, the physical body, is shed. Life continues. One lives in the vital body, the body of life force. And this life is immortal. It never dies. Life is a formation of the consciousness force of the Supreme. And it is eternal, immortal. Verily, life is Brahman.
Similarly, the light of intelligence continues. Consciousness is Brahman and cannot die. Its operations may change their form, but its self-existence is never interrupted. The consciousness is the self-awareness of the truth in manifestation, and the form of truth is light. Bharupam Satyam. Hence, the light is forever. Thank you. This bodiless and immortal life and light is a Brahman. This bodiless and immortal life and light is a Brahman. இதுல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் லைஃப் ஆஸ்பெக்ட். லைஃப் ஆஸ்பெக்ட் பத்தி சொல்றாங்க. அப்புறமா லைட் ஆஸ்பெக்ட் பத்தி சொல்றாங்க. லைஃப் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பிராணசக்தி, நம்முடைய லைஃப் ஃபோர்ஸ். அதே போல இந்த லைட் ஆஸ்பெக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்முடைய அந்த புத்தி, அதாவது இந்த இந்த திங்கிங், இந்த திங்கிங் இன்டெலிஜென்ஸ், நம்ம எதன் மூலமாக நம்ம அந்த மனம் என்பது வேலை செய்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனம் என்பது ஏதோ ஒரு உயர் ஒளியினுடைய கடைசி நிலையாக வெளிப்படுகின்றது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மிடம் செயல்படுகின்றது வாழ்வு. நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதும் சரி, எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்வு சக்தி நம்முள்ளே செயல்படுகின்றது. அதே போல இந்த அறிவு என்பதும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு உயர் ஒளியினுடைய கடைசி நிலை தான் நம்மிடம் செயல்படும் மனம் என்கின்ற அமைப்பு. ஸோ ரெண்டு விஷயம் அங்கே இருக்கு. நம்பர் ஒன் நம்மளுடைய பிராணசக்தி லைஃப், இரண்டாவது நம்மளுடைய மனோசக்தி லைட். ரெண்டுமே பிரம்மன் தான், ரெண்டுமே சாஸ்வதமானது. என்ன நினைக்கிறோம் நம்ம, ஒருவர் தன்னுடைய உடலை விட்டு சென்ற பின்பு அவருடைய வாழ்வு முடிந்து விடுகின்றது, அவருடைய அந்த அறிவு அதுவும் மறைந்து விடுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் இது ரெண்டும் சாஸ்வதமானது அப்படிங்கிறத பகவான் இந்த உபநிடத்தில் ரொம்ப அழகாக கூறப்படுகின்றது. மீண்டும் மீண்டும் நம்ம என்ன கருத்தை பார்க்கின்றோம், லைஃப் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் மரணத்தின் மூலம் வாழ்வு தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம லைஃப் டிவைன்ல பார்த்துருக்கோம். புக் 1ல லைஃப் அப்படிங்கிற ஒரு சாப்டரை பார்த்துருக்கோம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, லைஃப் கண்டினியூஸ், லைஃப் ரெனியூஸ் இட் செல்ஃப் பை டெத் அப்படிங்கிறார். லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏன்னா அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சச்சிதானந்தத்தினுடைய அம்சங்கள் தான். நம்முடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா அந்த சத் ஆஸ்பெக்ட், மேட்டர்.
அது உடல் வந்து போனாலும் திருப்பி இன்னொரு ரூபத்தை இன்னொரு உடலா அது எடுத்துக்குது. ஸோ எதுவுமே அழிவு கிடையாது. எல்லாமே எனர்ஜி தானே இல்லையா? சயின்டிஃபிக்காகவும் அதுதானே சொல்றாங்க. எசென்ஷியல் மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது, எனர்ஜி தான். ஒரு எனர்ஜி ஃபீல்டு இன்னொரு எனர்ஜி ஃபீல்டுக்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பிரிவிலும் போயிட்டே இருக்கிறோம். பட் எனர்ஜி இருக்குது. ஸோ அதுவும் சாஸ்வதமானது தான் உள்ள பார்த்தோம் அப்படின்னா. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்றால் அந்த சச்சிதானத்தினுடைய சிட் சக்தி கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் தான் இங்க நம்ம கிட்ட லைஃபா வந்து வேலை செய்யுது. அதுக்கு என்னையாவது அழிவு இருக்குமா? நிச்சயமா இருக்க முடியாது. அது இம்மாற்றலாதானத்தானே இருக்கும் இல்லையா? அதுதான் பகவான் சொல்றாரு இங்க. அதுதான் இந்த உபநிடத்தினுடைய விளக்கமும் கூறுகின்றது. நம்முடைய வெளியில இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் ஷீட் பிசிக்கல் பாடி தான் வந்து அதை தான் நம்ம துறக்கின்றோம். வாழ்வு தொடர்கின்றது. லைஃப் ரினியூஸ். டெத் இஸ் டோர் டு இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு கருத்து லைஃப் சாவித்திரியிலையும் படுத்திருக்கின்றோம். எக்ஸாக்ட் வரி எனக்கு ஞாபகம் இல்லை. டெத்தின் மூலமாக இம்மார்டாலிட்டி எட்டுகின்றோம் என்கின்ற கருத்தை பார்த்திருக்கின்றோம். லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப் பை டெத் அப்படிங்கிற கருத்தை லைஃப் டிவைன்ல பார்த்திருக்கோம். ஸோ வாழ்வு தொடர்கின்றது. எதில் ஒருவர் வாழ்கின்றார்? இந்த ஸ்தூல உடலை ஒருவர் துறந்தவுடன் எதில் வாழ்கின்றார்? பிராணமயமான உடலில் வாழ்கின்றார். வைட்டல் பாடியில இருக்கின்றார். பாடி ஆஃப் லைஃப் ஃபோர்ஸ் அதுல இருக்கின்றார். இந்த வாழ்வு பார்த்தோம் அப்படின்னா இம்மார்டல், சாஸ்வதமானது. ஏன்னா அது சிற்சக்தியினுடைய ஒரு சக்தியா இருக்கிறதுனால அது என்ன செய்யும்? வேறொரு உடலை எடுத்துக்கொண்டு அது என்றைக்குமே அழிவு இல்லாதது, தொடர்ந்து இருக்கும். இட் நெவர் டைஸ். இட் இஸ் இட்டர்னல், இம்மார்டல். அதனால்தான் லைஃப் இஸ் பிரம்மன். ஏன்னா பிரம்மன் சச்சிதானந்தத்தினுடைய ஒரு அம்சம் தான் அந்த சிற்சக்தி வாழ்வும் என்பது. ஸோ லைஃப் இஸ் பிரம்மன். அடுத்தது மனதிற்கு வருவோம். மனம் எப்படி இருக்கின்றது? மனம் வந்து லைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஒளி இல்லையா? அறிவு என்பது ஒளி. மனம் வந்து அறிவு என்பது மனதை சார்ந்தது. அதை எப்பொழுதுமே ஒளியுடன் தான் ஒப்பிடுவார்கள். அதுவும் தொடர்கின்றது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்த சித் அப்படிங்கிறதும் அந்த சித் சக்தி, சித் அப்படிங்கிறது அந்த சச்சிதானந்தத்தினுடைய ஒரு ஆஸ்பெக்ட், பிரம்மனினுடைய ஒரு ஆஸ்பெக்ட் தான் நம்மகிட்ட மைண்டா, மனதனுடைய ஒளியாக நம்மிடம் வேலை செய்கின்றது. அந்த ஒளியும் பார்த்தோம் அப்படின்னா உடல் அழிந்தாலும் கூட அந்த ஒளி வந்து மறையாது அப்படிங்கிறாங்க. இட் cannot டை. அதனுடைய ஆபரேஷன்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஒரு பிரெயின்ல ஒர்க் பண்றதுக்கு போல இன்னொரு பிரெயின்ல ஒர்க் ஆகுமே ஒழிய அது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியான இருப்பு என்பது எப்பொழுதுமே அதற்கு எந்த விதமான ஒரு இடையூறும் வருவதில்லை, தடையும் வருவது இல்லை. அது தன்னைத்தானே அறிந்து வைத்துள்ள ஒரு உண்மையாக செயல்படுகின்றது. தன்னையே அறிந்து வைத்துள்ள ஒரு பேருண்மையாக இந்த பிரபஞ்சத்தில் செயல்படுவதுதான் அந்த ஒளி. ஏன்னா அந்த ட்ரூத் இஸ் லைட். ஆகையினால இந்த ஒளியும் பார்த்தோம் அப்படின்னா சாஸ்வதமானது. ஸோ இந்த சாஸ்வதமான விஷயங்கள்ல நம்ம எதை பார்க்குறோம்? முதல்ல பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடியது சாஸ்வதமானது அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது நம்முடைய ஜீவனம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாஸ்வதமான பொருளுடன் அடையாளம் கண்டுகொள்ள நாமும் அதனுடன் சேர்ந்து அந்த சாஸ்வதமான ஒரு நிலையை எட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மூன்றாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களான வாழ்வும் மனதை சார்ந்திருக்கக்கூடிய அறிவு, அதனுடைய ஒளியும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சாஸ்வதமானது, அதுவும் பிரம்மன் தான் அப்படிங்கிற கருத்தை இந்த உபநிடதத்தில் நம்ம காண்கின்றோம். அடுத்தது போகலாம். Long and narrow is the ancient path. I have touched it. I have found it. The path by which the wise, knowers of the eternal, attaining to salvation, depart hence to the high world of paradise. Brihadaranyaka Upanishad 4
1.4.8. Ancient path. Our earth is not cut off from heaven. There is a passage from the troubled physical existence of the soul to the celestial kingdoms of bliss, from ignorance to knowledge, limitations to fullness, bondage to freedom. But that path is to be discovered and known while living on earth. It is by living a life of truth, tapasya, in the light of the soul, that one becomes aware of this path of continuity of existence across the several worlds that intervene between the terrestrial universe and the sublime heights of Satchit Ananda. Necessarily, it is a long and subtle passage which needs sustained effort to be discovered. It has been hewed by the ancients in order to bridge the below and the above. Only those who have outgrown the hold of ignorance that pervades this world, arrived at the liberating knowledge of Brahman, the reality, the eternal, and have won freedom of the spirit, even while living on earth, Jivan Mukta, can tread it after passing and proceed upon it to the high destination of fulfillment in the divine. முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரகதாரண்யக உபநிஷத்து என்ன கூறப்படுகின்றது என்றால், இந்த புவியும் சொர்க்கமும் வெவ்வேறா அப்படிங்கிற கேள்வி வருகின்றது. புவியும் சொர்க்கமும் வெவ்வேறா. ட்ரெடிஷ்னல் பிலீஃப் என்ன அப்படின்னா, சொர்க்கம் என்பது எங்கேயோ இருக்கின்றது, புவி என்பது எல்லா விதமான இருமைகளையும் கொண்டது, எல்லா துன்பங்களையும் கொண்டது, அஞ்ஞானத்தை கொண்டது. ஸோ நம்ம இதிலிருந்து விடுபட்டு அந்த சொர்க்கத்தை எட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் ட்ரெடிஷ்னல் பிலீஃப். ஆனால் உபநிடதங்களில் அவ்வாறு கூறப்படவில்லை, வேதங்களில் அவ்வாறு கூறப்படவில்லை. புவியும் அந்த சொர்க்கமும் ஒரே அம்சத்தினுடைய இருவிதமான வெளிப்பாடுகள் தான். டூ போல்ஸ் ஆஃப் தி சேம் எக்ஸிஸ்டன்ஸ், இதைத்தான் குறிப்பிடுகின்றார்கள். புவி வேற, அந்த சொர்க்கம் வேறு என்று நம் அறியாமையிலால் நினைக்கின்றோம். அவ்வாறு கிடையாது. இது குறித்த கருத்தையும் நம்ம லைவ் டிவைன்ல பார்த்திருக்கோம். 7 கார்ட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், 7 கார்ட், CHORDS, 7 கார்ட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். 7 கார்ட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சத் சித் ஆனந்தம் 3 இருக்குது. நடுப்புற சூப்பர் மைண்ட், அப்புறம் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, அதாவது மேட்டர். ஸோ இந்த 7 விஷயங்களால் ஆனது தான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்வு என்பது. இதுல பகவான் என்ன கூறுகின்றார், இந்த 7 விஷயங்கள் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தே இருக்க முடியாது அப்படிங்கிறார். நீ எதையுமே டீலிங் பண்ண முடியாது. மேட்டர் இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் சச்சிதானந்தம் இருக்கு, ரெண்டுக்கும் கேப்பே தொடர்பே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். 1 இருந்ததுன்னா கூடவே 6 இருக்கும் அப்படிங்கிறார். நீ எதை இந்த 7 அம்சத்துல நீ எதை எடுத்துக்கிட்டாலும் கூட மற்ற 6 இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறார்.
That is how this entire existence is made, because all is Brahman. பிரம்மன்ல வந்து ஏது டிவிஷன் இல்லையா? அப்பேரண்டா வந்து அது வெவ்வேறு ரூபங்கள்ல காட்சி அளிக்கின்றது. சச்சித் ஆனந்தம், சூப்பர் மைண்ட், மைண்ட் லைஃப் அண்ட் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் தானே வழிய அல்டிமேட்டா எல்லாமே ஒரே சச்சிதானந்தம் தான், ஒரே பிரம்மன் தான். அதில் அப்படி பார்க்கும்பொழுது எங்க எர்த் வேற ஹெவன் வேற அப்படின்னு நம்ம டிவைட் பண்ண முடியாது. உண்மையிலேயே அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. எர்த் இஸ் நாட் கட் ஆஃப் ஃப்ரம் ஹெவன். ஆனா நம்ம எர்த்தில் தான் இருக்கிறோம். எப்படி நம்ம ஹெவனை ரீச் பண்றது? அதுக்கு வழி பேசேஜ் இருக்குதா அப்படின்னா இருக்கு அப்படிங்கிறாங்க. There is a passage from the troubled physical existence of the soul to the celestial kingdoms of bliss. அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு செல்வது, ignorance to knowledge, limitations to fullness, bondage to freedom, இதுக்கெல்லாம் பேசேஜ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பாதை எப்படி தேர்ந்தெடுப்பது? ஒருத்தர் பேசேஜ் இருக்குன்னு தெரியுது, இந்த பேசேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அந்த பாதையை கண்டுபிடிப்பதா என்றால் இல்லை. அந்த பாதையை ஒருவர் எவ்வாறு கண்டறிய வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே அந்த பாதையை கண்டறிய வேண்டும். அவர்களைத்தான் நம்ம ஜீவன் முக்தர்கள் என்று கூறுகின்றோம். லைஃப் ஆஃப் ட்ரூத், உண்மையை சார்ந்து வாழும் ஒரு வாழ்வு. தபஸ்யா, ஆன்ம ஒளியில் வாழ்தல். இதெல்லாம் அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நேச்சுரலி இந்த தொடர்ச்சி, இந்த பாதையினுடைய தொடர்ச்சியை, புவியிலிருந்து அந்த சொர்க்கத்திற்கு செல்லும் அந்த பாதையினுடைய தொடர்ச்சியை நாம் அறிய முடியும் அப்படிங்கிறார். ஒரு பக்கம் புவி இருக்கின்றது, மறுபக்கம் அந்த ஹையஸ்ட் ஹெவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேர்ல்ட் ஆஃப் பிளிஸ், சச்சிதானந்தத்தினுடைய உலகத்தை தான் ஹெவன் என்று குறிப்பிடுகின்றார். இடையில எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன, எண்ணற்ற உலக அடுக்குகள் இருக்கின்றன. இதை நம்ம சாவித்திரியில படிச்சிருக்கோம். வேர்ல்டு ஸ்டேர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஆர்டர் இருக்குது. டெரெஸ்ட்ரியல் யூனிவர்ஸுக்கும் இந்த சச்சிதானந்தத்தினுடைய உலகத்திற்கும் இடையில் டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த கருத்துக்கள் தான். வெவ்வேறு தருணங்கள்ல இதெல்லாம் வெளிப்படுகின்றதை ஒழிய நமக்கு நன்கு தெரிந்த கருத்துக்கள். சாவித்திரியில படிக்கிறோம், லைஃப் டிவைன்ல படிக்கிறோம். புதிதான கருத்துக்களே கிடையாது இது எல்லாமே. ஆனா இது வந்து அந்த ஒரு புவி வாழ்விலிருந்து அந்த உயர் வாழ்வை எட்டுவது என்பது அதுக்கு தொடர்ந்த முயற்சி வேண்டும் இல்லையா? அதுக்கு நீண்ட ஒரு பாதை தான் அது. அதுக்கு தொடர்ந்த முயற்சி தேவைப்படுகின்றது. நம்முடைய வேத காலத்து ரிஷிகள் இதை அறிந்திருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து இந்த புவியையும் அந்த சொர்க்கத்தையும் இணைக்கக்கூடிய பாலத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். யார் ஒருவருக்கு இந்த ஞானம் கிட்டுகின்றது என்றால், எவர் ஒருவர் அந்த அறியாமை, தன்னை பீடித்துள்ள அந்த அறியாமையிலிருந்து விடுபடுகின்றார்களோ, இந்த உலகத்தை பீடித்துள்ள அந்த அறியாமையிலிருந்து விடுபடுகின்றார்களோ, அந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு அந்த ஞானத்திற்கு கொண்டு செல்லும் நிலையை ஒருவர் எவ்வாறு அறிகின்றார்? நாலேஜ்னா ஞானம் என்றால் நாலேஜ் ஆஃப் பிரம்மன், ரியாலிட்டி. அதை அறிகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பாதை நன்றாக தெரியும். இதை ஒருவர் இந்த ஞானத்தை ஒருவர் எவ்வாறு அடைகின்றார் என்றால், அவர் இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே அடைகின்றார், ஜீவன் முக்தராக அடைகின்றார். அவருக்குத்தான் இந்த பாதையை தெரியும், அவர்தான் இந்த பாதையை கடந்து செல்ல முடியும். இது எப்படி சாத்தியம் என்றால், இதற்காகத்தான் அந்த பூரண யோகம் என்பதை பகவான் இங்கு அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் பூரண யோகம் என்பதை எதற்காக வந்து தெரிவித்தார்கள் என்றால், எப்படி இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே ஒருவர் அந்த உயர் உணர்வு நிலையை எட்டுவது. உலக வாழ்வில் இருந்து கொண்டே அது எப்படி சாத்தியம் என்றால், நம்மளுடைய ஒட்டுமொத்த திருவுருமாற்றத்தின் மூலமாகத்தான் முடியும். உணர்வு நிலையினுடைய திருவுருமாற்றம். நாம் இருக்கக்கூடிய அந்த மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருந்து சூப்ராமென்டல் கான்சியஸ்னஸ் ஒருவர் எட்டுவிட்டால், தன்னுடைய உலகத்தை விட்டு அகலாமலேயே அவருக்கு இந்த உயர் உலகங்களை குறித்த ஞானத்தை ஒருவர் எட்ட முடியும். அடுத்தது போகலாம்.
I am a son of earth. The soil is my mother. May she lavish on me her manifold treasure, her secret riches. May we speak the beauty of thee, O earth, that is in thy villages and forests and assemblies and war and battles. Atharva Veda 12.1, 12, 44 and 56. Earth Mother. Though in the graded series of worlds, the earth occupies the lowest position. She is the basic foundation of the whole stair of worlds. The ruling principles of all the supraphysical worlds are involved in the earth, and out of earth they have to evolve. Thus, earth has a unique importance in the scheme of manifestation. The earth is the field of evolution as the divine principle, the psychic, is implanted only in earth life. Man, the evolving being, is born of earth, derives his basic nourishment from the soil of earth. It is the earth that provides the necessary opportunities and ingredients for the progress of his being towards the divine truth. Change, progress is possible only on earth. The other worlds are typal worlds, where things are fixed in their pattern. The earth is chosen center of the evolutionary manifestation of the divine, and rightly is she lauded gratefully by the seer, who represents the richest flowering of the spirit on the terrestrial soil. Thank you, sir. எர்த் இஸ் இஸ் ஃபுட்டிங் அப்படிங்கிறதும் படிச்சிருக்கோம் நம்ம. அதாவது இந்த புவியில நம்ம வந்து காலூன்றாம எதையுமே பண்ண முடியாது. புவியை விட்டு விட்டு எதுவுமே நம்மளால வந்து எந்த ஒரு விதமான ஒரு ஆன்மீக உயரத்தையும் தொட முடியாது. எர்த் இஸ் இஸ் ஃபுட்டிங், அதுதான் நம்ம லைவ் டிமைலையும் முந்தையே பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கறது பிசிக்கல் வேர்ல்டு பார்க்குறோம். காணா உலகங்கள் எல்லாமே வந்து சட்டில் பிசிக்கலா பார்க்குறோம். நம்ம ஒட்டுமொத்த ஸ்கீம்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்தூலமா ஒண்ணு தெரியுது, பார்க்காம நிறைய உலகங்கள் இருக்கின்றது. இதுல எப்பொழுதுமே இந்த ஸ்தூலமா இருக்கிறது தான் வந்து லோவஸ்டா இருக்கும். மேல போக போக எல்லாமே சட்டில் ஆயிடும். சட்டில் ஆயிடுனா நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, ஆனா இருக்கும், அது சூட்சமமா இருக்கும். ஸ்தூலமா இருக்கிறது தான் கடைசி நிலை. ஈவன் நம்ம வந்து இந்த 5 பஞ்சபூதங்கள்ல கூட நம்ம வந்து அந்த எர்த் அப்படிங்கிறது கடைசியா பார்க்குறோம். ஈத்தர் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் பார்க்குறோம். சட்லஸ்ட் ஆஃப் ஆல் ஈத்தர் பார்க்குறோம். அப்புறம் ஏர் பார்க்குறோம். அப்புறம் லைட் பார்க்குறோம், ஃபயர் பார்க்குறோம், அப்புறம் வாட்டர் பார்க்குறோம், அப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து அந்த எர்த் பார்க்குறோம். ஸோ எது வந்து கிராசஸ்டாக இருக்கோ, ஸ்தூலமாக இருக்கோ, அதுதான் கடைசியில் பார்க்குறோம். ஸோ எர்த் வந்து கடைசியாக லோவஸ்ட் பொசிஷனில் தான் எர்த் இருக்கு. ஆனால் எப்படி வந்து அந்த ஏணி படியில் வந்து கடைசியில் நம்ம 2 கால் இருக்கு, அது வந்து அதுதான் பேசிக்கோ, அது போல தான் எர்த்தும். அது என்டையர் இதுக்கும் அதுதான் பேஸ் அப்படிங்கிறார். She is a basic foundation of the whole stair of worlds.
இந்த புவிசார் உலகத்திற்கு மேல பார்த்தோம் அப்படின்னா புவிசாரா உலகங்கள் இருக்கின்றன. சூப்ரா பிசிக்கல் வேர்ல்ட்ஸ் இருக்கு. இந்த சூப்ரா பிசிக்கல் வேர்ல்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இந்த உலகத்துல வந்து நிறைய விதிகள் செயல்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகம் சார்ந்த பிசிக்கல் லாஸ் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு தெரியும். எல்லாமே எல்லா பிசிக்கல் லாஸும் நமக்கு தெரியும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் தெரியும். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இது மாதிரி நிறைய பிசிக்கல் லாஸ் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் பிசிக்கல் லாஸ் தெரியும். எப்படி இந்த புவிக்கு வந்து பிசிக்கல் லாஸ் இருக்குதோ அதே போல இந்த புவிசாரா உலகங்களுக்கே உரிய விதிகளும் உண்டு. இங்க பகவான் இங்க என்ன ஒரு விளக்கம் தரப்படுகின்றது என்றால், எந்தெந்த விதிகள் எல்லாம் அந்த சூப்ரா பிசிக்கல் வேர்ல்ட்ஸ் புவிசாரா உலகங்களை சார்ந்து இருக்கின்றனவோ அவைகள் அனைத்துமே புவி சார்ந்த விஷயங்களிலும் இருக்கின்றன அப்படிங்கிறார். The ruling principles of all the supraphysical worlds are involved in the earth and out of earth they have to evolve அப்படிங்கிறாங்க. அதனால்தான் வந்து இந்த புவிக்கு வந்து ஒரு பிரத்யேகமான முக்கியத்துவம் உள்ளது. இறைவனுடைய வெளிப்பாட்டுல புவிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரப்படுகின்றது. Earth is a chosen place of divine manifestation அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். Earth is a chosen place of great souls அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். அதே போல the world is a manifestation, the willed manifestation of the divine அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். The world is not an accident, it is a willed manifestation of the divine அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். ஸோ இந்த புவிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் நம்மளுடைய வேதங்களிலும் உபநிடதங்களிலும் தரப்படுகின்றது. அந்த கருத்து தான் பகவானினாலும் வலியுறுத்தப்படுகின்றது. புவி வந்து ஒரு மாயை இல்லை அப்படிங்கிறத பகவான் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் கூறிக்கொண்டே வருகின்றார். ஏன்னா நம்ம மனதில் என்ன ஊறி இருக்கு அப்படின்னா காண்பது எல்லாம் மாயை, உண்மை கிடையாது அப்படிங்கிறது நம்ம மனதில் ஊறிய விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அது உண்மை இல்லை என்று கூறுகின்றார். ஸோ புவியில ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, ஈவன் மதர் அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது என்டையர் யூனிவர்ஸ்ல டிவைன் வந்து ஏன் புவியை வந்து சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம ஒரு 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 இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன இடத்தை எடுத்துக்கொண்டு அதுல நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிப்போம். அப்புறம் மெல்ல 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 அது வந்து எல்லா இடத்திற்கும் பரவும். ஒரு சின்ன இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் வந்து பைலட் ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. பரீட்சார்த்தமான முறையில ஒரு இடத்துல அதை வந்து செய்வாங்க. அப்புறமா அது எல்லா இடத்துக்கும் பரவும். அதே போலதான் என்டையர் யூனிவர்ஸ்ல டிவைன் ஹாஸ் சோசன் திஸ் எர்த் ஃபார் இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா இங்கிருந்து தான் வந்து அந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சி இங்க ஆரம்பிக்கின்றது. இறை விதியினுடைய பரிணாம வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால் எர்த்ல தான் ஆரம்பிக்கின்றது. புவி வாழ்வுல தான் நம்ம வந்து சைத்திய புருஷன் காணப்படுகின்றது. புவி வாழ்விற்கு இல்லைன்னா அப்படின்னா சைத்திய புருஷன் கிடையாதாங்க. மனிதன் வந்து நேச்சுரலி இந்த புவியினுடைய ஒரு மைந்தனாக இருக்கின்றான். ஆகையினால் அவன் புவியினுடைய இந்த மண்ணிலிருந்து தான் அவனுடைய அந்த ஊட்டத்தை அவன் பெறுகின்றான். ஊட்டம் என்றால் வெறும் உணவு மாத்திரம் அல்ல, அவனுடைய ஆன்ம வளர்ச்சிக்கான அனைத்து வாய்ப்புகளையும் அவன் அதிலிருந்து தான் பெறுகின்றான், புவியிலிருந்து தான் பெறுகின்றான். முன்னேற்றத்தை அவன் எவ்வாறு அடைகின்றான் என்றால் புவிசார் வாழ்விலிருந்து தான் அவன் அந்த இறைவன் நோக்கிய அவனுடைய பயணத்தில் முன்னேற்றத்தை புவிசார் வாழ்வில் தான் அடைகின்றான். ஆகினால்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மன்னையும் என்ன கூறுகின்றார்கள் என்றால், மனிதனுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. மனிதன் தான் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஈவன் காட்ஸ், இந்த ஓவர் மைண்ட்ஃபுல் காட்ஸ் வந்து தே ஆர் ஆல் டைப்பல். ஒரே ஃபிக்ஸட் டைப்பல் தான் இருக்க முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அவங்களும் அடுத்த லெவலுக்கு போகணும்னா புவியில பிறந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். மனிதனுக்கு தான் இந்த ஒரு பெருமை உள்ளது என்று பகவானும் ஸ்ரீ அன்னையும் கூறுகின்றார்கள்.
அதனால ப்ராக்ரஸ் அப்படின்னா புவிசார் வாழ்வில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு ப்ராக்ரஸ். ஒன்ஸ் இஃப் யூ கோ டு அதர் வேர்ல்ட்ஸ், அங்கெல்லாம் எல்லாமே டைப்பல் வேர்ட்ஸ், அங்கெல்லாம் ஃபிக்ஸட் பேட்டர்ன் இருக்கும். ப்ராக்ரஸ் இஸ் நாட் பாசிபிள். அகெயின் யூ ஹேவ் டு டேக் பர்த் இன் த எர்த் டு கண்டினியூ யுவர் ப்ராக்ரஸ். இறைவனுடைய வெளிப்பாட்டுல, பரிணாமத்தினுடைய வெளிப்பாட்டுல புவிதான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மையமாக செயல்படுகின்றது. ஞானிகள் எல்லாருமே புவியைத்தான் போற்றுகின்றார்கள். இந்த கருத்து தான் இங்க கூறப்படுகின்றது. அடுத்த அதர்வ வேதா அதுக்கு செல்லலாம் நாம. May Earth, sovereign over the past and the future, make for us a wide world. Earth that was the water on the ocean, and whose course the thinkers follow by the magic of their knowledge. She who has her heart of immortality covered up by the truth in the supreme ether, may she establish for us light and power in that most high kingdom. Atharva Veda 12.1.1 and 8. Earth holds the key for what has taken place in the past and also for what is to be in the future. For all is instinct in her being. It is out of the rich resources yielded by the Earth Mother that the still higher and wider worlds can be built and shaped in the being of man. Material Earth has formed out of the waters of consciousness that were aflow prior to the formation of solid matter. It is out of earth life that the mind has got formed. Because of this origin of mind, man, the mental being, is able, at his highest, to know the secret of her progression. In the heart of the earth being is the immortal principle, the psychic, the soul in evolution. On the rarefied heights of her existence reigns the truth that presides over her career and is the goal of her journey. There, on the pure heights of existence, are the potentials of light and power. The nidus in the earth being has to struggle upwards and work to organize these truths of light and power and establish their plenary reign in us. Only so can the secret Godhead of immortality emerge as the crown of her long labor. Thank you, sir. Again, இந்த பார்க்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே புவியை பத்தி இந்த அதர்வ வேதால தொடர்ச்சியான ஒரு 2 அதர்வ வேதத்திலிருந்தும் பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே இந்த புவியை பத்தி தான் இங்க நம்ம பார்க்கிறோம். எப்படி இந்த புவி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அனைத்திற்குமே அனைத்தினுடைய ரகசியமும்
எங்கு காணப்படுகின்றது என்றால், எங்கு மறைந்துள்ளது என்றால், இந்த புவியில் தான் மறைந்துள்ளது. அனைத்து உலகங்களின் ரகசியமும் சரி, கடந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தினுடைய ரகசியமும் எங்கு மறைந்துள்ளது? புவியில் தான் மறைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அது அந்த புவியினுடைய இருப்பில் ஒரு உள்ளுணர்வாக காணப்படுகின்றது. இன்ஸ்டிங்க்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ஜீவனுக்குள்ள நாம் அந்த உயர் உலகங்களை எட்ட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டாலும் கூட அதற்கான அடிப்படை தேவைகளை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கின்றோம் என்றால், இந்த புவியில் இருந்துதான், இந்த எர்த் மதர் அவளிடமிருந்துதான் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஈவன் நம்ம ஒரு ஹையர் லெவலுக்கு போனோம்னா கூட இந்த நம்மளுடைய ரிசோர்சஸ் எங்கேருந்து டிராப் பண்றோம் அப்படின்னா அதுவும் புவியில் இருந்துதான் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த புவி அப்படிங்கிறது மெட்டீரியல் எர்த் இல்லையா, சாலிடா நம்ம பார்க்கிறோம். அது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உணர்வு நிலையினுடைய ஒரு நீர் என்று குறிப்பிடப்படுகின்றது. வாட்டர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த சாலிட் மேட்டருக்கு முன்னாடி உணர்வு நிலையினுடைய ஒரு நீர் என்று அதிலிருந்து தான் இந்த சாலிட் மேட்டர் உருவாகி உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஈவன் இந்த கருத்தை பகவான் எப்படி அதாவது எப்படி இந்த அந்த பஞ்சபூதங்கள் அதை பத்தி 5 எலிமெண்ட்ஸ் பத்தி டிஸ்கிரைப் பண்றது கூட எப்படி ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது எல்லாமே அடிப்படையில அந்த உயர்வான நிலையில அந்த ஈத்தர் ஆகாஷ் என்று சொல்கின்றோமே அதுதான் அடிப்படையில் இருக்கு. அப்புறம் அதிலிருந்து என்ன வருகின்றது? ஏர் வருகின்றது, காற்று வருகின்றது. அது ஃபிரிக்ஷன், இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபிரிக்ஷன். காற்றிலிருந்து ஒளி வருகின்றது. ஒளியிலிருந்து அடுத்தது என்ன வருகின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையில் ஈத்தர், அடுத்தது காற்று, காற்றுக்கு அப்புறம் ஒளி, ஒளிக்கு அப்புறம் நீர் வருகின்றது. நீருக்கு அப்புறம் தான் எர்த் வருகின்றது, வாட்டர். வாட்டர் அப்புறம் இது எல்லாமே ஐம்புலன்களோட ஒப்பிடுகின்றார்கள், நம்மளுடைய ஐம்புலன்களோட ஒப்பிடுகின்றார்கள். இத வாட்டர் அப்படிங்கிறது டேஸ்ட்டுக்கு சொல்றாங்க, ஒளியை கண்ணுக்கு சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொரு ஐம்புலன்களோடும் இதை ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். அடிப்படையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய எர்த் அப்படிங்கிறது மிகவும் ஸ்தூல நிலையில் உள்ளது, கிராசஸ்ட் எலிமெண்ட். அதனுடைய மூலம் எங்க இருக்கின்றது என்றால் த சட்லஸ்ட் ஈத்தர், ஆகாஷ் என்கின்ற அந்த அடிப்படையில் அங்கிருந்து தான் எல்லாமே வருகின்றது. புவியினுடைய தோற்றத்திற்கு முந்தைய நிலைதான் எல்லாமே கான்சியஸ்னஸ் தான் இல்லையா. எல்லாமே உணர்வு நிலையின் ஒரு பகுதி தான். இந்த உணர்வு நிலையினுடைய ஒரு திரவ நிலையை இங்கு குறிப்பிடுகின்றார். பூமி அப்படிங்கிறது சாலிடா இருக்கு, அதனுடைய முந்தைய நிலை வாட்டர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுதான் இதற்கு முந்தைய நிலை என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இந்த புவிசார் வாழ்வுல தான் மனிதனுடைய மனம் என்பது உருவாக்கி உள்ளது, வேற எங்கேயுமே கிடையாது. மனம் என்பது புவிசார் வாழ்வுல தானே உருவாயிருக்கு. மனிதன் அப்படிங்கிறவன் இங்கேதான் இருக்கிறான், மனிதனுடைய மனம் என்பது இங்கேதான் இருக்கு, வேற எங்கேயுமே மைண்ட் அப்படிங்கிற பிரின்சிபிள் வேற எங்கேயுமே கிடையாது, பிரபஞ்சத்துல வேற எங்கேயுமே கிடையாது. மைண்ட் அப்படிங்கிற பிரின்சிபிள் கிடையாது. இந்த மைண்ட் அப்படிங்கிற பிரின்சிபிள் எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒன்லி இன் எர்த். இந்த புவி இந்த மனிதனுடைய மனம் என்பது புவிக்கே பிரத்யேகமான ஒரு அம்சமாக இருப்பதினால்தான் மனதை கொண்டு செயல்படும் மனிதன் என்பவன் இந்த புவியினுடைய முன்னேற்றத்தையும் அதற்கு பின்னால் உள்ள ரகசியத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய திறமை உடையவனாக இருக்கின்றான் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஏன் அப்படின்னா மைண்ட் அப்படிங்கிறது மனிதனுக்கு தான் இருக்கு. மைண்ட் அப்படிங்கிறது புவி சார்ந்த விஷயமாக இருப்பதனால் மனிதன் என்பவன் தான் இந்த புவியினுடைய முன்னேற்றத்தை அறிந்து கொள்ளும் அந்த ரகசியத்தை அவன் தன்னுள்ளே கொண்டுள்ளான் என்று குறிப்பிடப்படுகின்றது. புவி வெளியில ஒரு திட நிலையில் இருந்தாலும்
அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சாஸ்வதமான அந்த அமைப்பு இருக்கின்றது. அழிவே இல்லாத அந்த விதியை கொண்ட அந்த சைத்திய புருஷன், அந்த ஆன்மன், பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ள ஆன்மன் என்பது எங்கு இருக்கின்றது? புவியில் தான் இருக்கின்றது. வேற எந்த கிரகத்திலையும் கிடையாது. பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ள ஆன்மன், சைக்கிக் பீயிங், இதெல்லாம் வந்து புவியில தான், எர்த்தில் தான் இருக்கு. வேற எங்கேயுமே கிடையாது. சோ இந்த அடிப்படை கருத்தை கூறுகின்றார்கள். இந்த பார்த்தோம் நம்ம வந்து மனிதன் வந்து மனதை கொண்டு செயல்படும் மனிதன். இந்த புவியினுடைய முன்னேற்றம், அதை அதனுடைய ரகசியத்தை அறிந்து வைத்துள்ளான். அப்புறம் வந்து இங்க என்ன நடைபெறுகின்றது? ஆன்மன் பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பரிணாமம் என்றாலே என்ன? ஒரு பயணம் இல்லையா? பரிணாமம் என்றாலே ஒரு பயணம். அந்த பயணம் எதை நோக்கி செல்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிலிருந்து உயர்வான ஒரு இலக்கை நோக்கி செல்கின்றது. உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி நாம் அனைவருமே செல்கின்றோம். நம்முடைய ஆன்மன் அனைத்தும் அதை நோக்கித்தான் செல்கின்றன. அந்த உயர் உணர்வு நிலையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேருண்மை இருக்கின்றது. அந்த பேருண்மை எட்டுவதுதான் ஆன்மீக நம்மளுடைய அந்த பயணத்தினுடைய இலக்காக இருக்கின்றது. அந்த பேருண்மை என்பதுதான் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அல்லது சூப்பர் மைண்ட். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த சூப்பர் மைண்ட், இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், அது எட்டுவது என்கின்ற இலக்கை நோக்கித்தான் நம்மளுடைய ஆன்மன் பரிணாமத்தில் ஈடுபட்டுக் கொள்கின்றது. அங்குதான் வந்து ஒளி இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. நம்மளுடைய புவியில் நாம் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையும், மனம் சார்ந்த, உடல் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே வந்து நம்மை அதை நோக்கித்தான் அழைத்து செல்கின்றன. அந்த உண்மை, அதனுடைய ஒளி அதை நோக்கித்தான் அழைத்து செல்கின்றன. அது மாத்திரமல்ல, இறுதியில் என்ன நடக்கப் போகின்றது என்றால், அந்த உயர் ஒளி உண்மை அதனுடைய ராஜ்யத்தை இங்கு புவியில் அது நிலைநிறுத்த வேண்டும். அதற்காகத்தான் அந்த இயக்கம் நடைபெறுகின்றது. நம்மிடம் வந்து அதனுடைய செல்வாக்கையே நிலைநாட்ட வேணும். வெறும் அதை எட்ட போயிட்டு அங்கே போறது கிடையாது. இந்த சுப்ரமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் இங்க நம்ம வந்து நிலைபெற செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த பயணத்தில் இருக்கின்றோம். அப்பதான் வந்து எது நம்மிடமிருந்து வெளிப்படும் அப்படின்னா, நம்மில் உறைந்துள்ள அந்த சாஸ்வத தன்மையை உடைய அந்த இறை சக்தி நம்மிலிருந்து வெளிப்படும். எப்பொழுது என்றால், நாம் அந்த நிலையை எட்டிய பின்புதான் நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மரணமில்லாத, அழிவில்லாத அந்த இறைசக்தி என்பது மறைந்துள்ள அந்த இறைசக்தி என்பது வெளிப்படும். இதைத்தான் பகவான் என்ன கோருகின்றார்? இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்று நாம் கோருகின்றோம். அதாவது அழிவே இருக்காது. சூப்ரமெண்டல் பீயிங்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுக்கு மரணம் என்பதே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து they become one with that which is immortal in us. அடுத்தது போகலாம். O flame, thou foundest the mortal in a supreme immortality for increase of inspired knowledge day by day. For the seer who has thirst for the dual birth, thou createst divine bliss and human joy. Rigveda 1.31.7. Dual birth. It is necessary to find our foundation in the divine consciousness above, immortal and infinite, before we can hope to receive the true knowledge. The knowledge that we presently have is imperfect, partial, and wrong because our life is based upon the inconscience, governed by a pervading ignorance, and subject to the laws of mortality. The truth will that is active in the universe, Agni,
labors to establish us in the true foundation above, Upari Buddhe, which is immortal by nature. Thereby, we are linked to the true knowledge. A passage is formed for its inspired intimations to reach us increasingly day by day. By becoming conscious of our source above in the world of truth, we do not forfeit our right to live on earth a life of fulfillment, nor does earth life necessitate a divorce from our possibilities in the world of divine consciousness. Agni is the bridge between the two, and for those who aspire to the glory of both earth and heaven, he founds in them both the divine bliss and the human joy. He establishes in us the Ananda of Brahman and the delight of existence on earth at the same time. We come to realize that the bliss of Brahman renders itself as causeless joy at the human level. It is the joy of the soul that affirms the divine truth on earth. Thank you, sir. Thank you. ஃபர்ஸ்ட் நம்ம அனைவருமே நம்மளுடைய மூலம் என்ன என்பதை நம்ம கண்டறியணும். மூலம் அந்த அப்சல்யூட் முழுமுதற் பொருள் அங்கேதான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறோம். நமக்கு அது வார்த்தைகளின் மூலமாக அறிவது என்பது வேறு, அதை அனுபவபூர்வமாக உணர்வு நிலையில் எட்டுவது என்பது வேறு. ஏன்னா அந்த ஒன்னாவது இக்னோரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம மூலம் என்ன என்பதை நம்ம தெரியாமல் இருக்கிறோம். ஸோ நம்முடைய ஃபவுண்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த சச்சிதானந்தத்தில் இருக்கின்றது. அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்தாதான் நமக்கு ட்ரூ நாலேஜ் வரும். நம்முடைய மூலம் எங்க இருக்கு? சச்சிதானந்தம், அப்சல்யூட். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம இந்த நம்முடைய இங்க புவிசார் வாழ்வில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இம்பர்ஃபெக்டா இருக்கு, முழுமையாக இல்லை, தவறாக இருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பேஸ் இன்கான்ஷியன்ஸ். நம்மளுடைய லைஃபினுடைய பேஸ் நம்மளுடைய மூலம் என்பது வேறு, நாம் இப்ப இருக்கக்கூடிய பேஸ் என்பது வேறு. மூலம் சச்சிதானந்தம், அது கீழே இறங்கி திரும்பி மேலே வரும்பொழுது நம்முடைய பேஸ் என்பது மாறிவிடுகின்றது. இன்கான்சியன்ஸ்ல தான் பேஸ் இருக்கு, உணர்வற்ற நிலை என்பதுதான் இருக்கு. அதனாலதான் எங்க பார்த்தாலும் இக்னோரன்ஸ்ல இருக்கோம், அழிவுக்குட்பட்ட வாழ்வை எல்லோரும் வாழ்கின்றோம். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ் இருக்கு, ட்ரூத் வில் அப்படிங்கிறத பகவான் குறிப்பிடுகின்றார். அது எது அப்படின்னா, அந்த சூப்பர் மைண்ட் அது உள்ள இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு, அது ஆக்டிவா இருக்கு. அது என்ன செய்கின்றது? நம்முடைய உண்மையான அந்த ஃபவுண்டேஷன் அதை அங்கு மேலே அது நிலைநாட்ட அது எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. இன்கான்சியன்ஸ்ல இருந்து நம்ம பேஸை ரிமூவ் பண்ணி மேல இருக்கக்கூடிய அந்த டிவைன் கான்சியஸ்னஸ்ல அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண அது பாடுபட்டு கொண்டே இருக்கின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம அறியாமையிலிருந்து அந்த சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ், ட்ரூத் நாலேஜ், அதுடன் நாம இணைத்துக் கொள்கின்றோம். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். திஸ் இஸ் ஹவ் த ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மூலம் என்பதை நம்ம என்ன கண்டறியணும். கண்டறிவதன் மூலமாகத்தான் நம்ம அதனுடன் நம்மளுடைய இணைப்பை ஒன்றுபடுத்திக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், ட்ரூத் நாலேஜ், அதனுடன் நம்ம இணைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய
மூலத்தை அறிந்து கொள்வது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய உணர்வு நிலை எட்டுவது அப்படிங்கிற பொழுது நம்ம இந்த உலக வாழ்விலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது இல்லை. அதனாலதான் பகவான் என்ன கூறுகின்றார், இங்க தலைப்பே இங்க டியூவல் பர்த் அப்படிங்கிறாங்க. ரெண்டு விதமாவும் இருக்குது நம்மளுக்கு. அந்த நம்மளுடைய சோர்ஸ் குறித்த ஞானமும் ஒருவருக்கு வேண்டும். அதே சமயம் இந்த உலகத்திலுடைய வாழ்வையும் அவர் விடக்கூடாது. உலக வாழ்வில் இருப்பதனால நம்ம அந்த டிவைன் கான்சியஸ்னஸ், இறை உணர்வுடைய உலகத்தினுடைய அனைத்து நன்மைகளையும் நம்ம பெறுவதில் எந்த விதமான தடையும் இருப்பதில்லை. புவி வாழ்வில் ஒருத்தர் இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் அந்த இறைவன் சார்ந்த அந்த உணர்வு நிலையை எட்டுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. புவிசார் வாழ்வில் இருந்து கொண்டே அந்த ஒருவர் உயர் உணர்வு நிலையை எட்ட முடியும். அதுதான் இந்த பூரண யோகத்தினுடைய கருத்து. அந்த கருத்து தான் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. இது புவிசார் வாழ்விற்கும் மேலுலக உள்ள அந்த இறை பேருணர்வு நிலைக்கும் இடையில் எது பாலமாக செயல்படுகின்றது என்றால் அக்னி. அக்னி என்றால் என்ன அப்படின்னா, அக்னி ஒரு சிம்பல். எதை காட்டுகின்றது? ஆஸ்பிரேஷன், ஹியூமன் ஆஸ்பிரேஷனை காட்டுகின்றது. ஆஸ்பிரேஷனுடைய சிம்பாலிக்கா சொல்வதுதான் அக்னி என்பது. இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த டூ அப்படிங்கிறாங்க. ஃபார் தோஸ் ஹூ ஆஸ்பயர் டு த க்ளோரி ஆஃப் போத் அண்ட் ஹெவன். இது யாருக்கு அப்படின்னா, புவிசார் வாழ்விலே இருந்து கொண்டு அதே சமயம் அந்த மேலுலக உணர்வு நிலையையும் ஒருவர் எட்ட வேண்டும் அப்படின்னு ஒருவர் நினைக்கின்றாரே, அவருக்கு இந்த அக்னி, அவருடைய ஆர்வம் என்பதுதான் இடையில் பாலமாக இருக்கின்றது. அப்படி ஒருத்தர் அந்த நிலையை எட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அவருக்கு இரண்டு நிலையிலும் அவருக்கு இந்த இறை ஆனந்தத்தை கட்டுகின்றார். இறை ஆனந்தத்தையும் அவர் அடைகின்றார், மனிதன் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியும் அவர் அடைகின்றார். சோ இரண்டுமே அவர் எட்டுகின்றார். பிரம்மனுடைய ஆனந்தத்தையும் வாழ்வினுடைய ஆனந்தத்தையும் இந்த புவியில் அவர் ஒரே நேரத்தில் ஒரு சேர அடைகின்றார். அவ்வாறு ஒருவர் இருக்கும்போது அவர் எதை உணர்கின்றார் என்றால், மனித அளவிலேயே ஒருவர் பிரம்மனினுடைய ஆனந்தத்தை அடைய முடியும், எட்ட முடியும் என்கின்ற உண்மையை அவர் அறிகின்றார். அந்த இறைவனுடைய உண்மையை இந்த புவியில் அவர் உறுதி செய்கின்றார், நிலைநாட்டுகின்றார். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அடிப்படை உண்மைகளாக இருக்கின்றன. பகவானினுடைய பூரண யோகத்திற்கு அடிப்படை உண்மைகளாக கருதப்படுகின்றன, இல்லையா? அடுத்தது போகலாம். இறுதியான ஒரு கடைசி ரிக்வேதம், அதற்கு போகலாம். O Godhead, God for us the infinite and lavish the finite. Rigveda 4.2.11. Infinite and finite. The son of earth is also the child of heaven. In seeking for the plenty of life in this finite existence, we are apt to lose sight of our heritage in the infinite. In aspiring for the freedom of the infinite, we may throw away the riches of the finite. We are heirs to both. Agni, the seer will, builds for us the divine's manifestation in the finite, shapes the plenitude of God on earth. At the same time, he keeps intact our participation in the infinite on the heights of our being, in the depths of our soul. He joins both the infinite and the finite in our human self. Acknowledgement. Source: Legends in the Life Divine, Sri M.P. Pandit, pages 165 to 173, Deepthi Publications.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. இறுதியாக ரிக்வேதத்திலிருந்து ஒரு சைட்டேஷன். நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து ஃபைனைட்ல இருக்கிறோம். எல்லாமே எல்லைக்குட்பட்ட அமைப்பில் இருக்கிறோம். எல்லைக்குட்பட்ட அமைப்பில் இருந்து கொண்டே நம்மளால வந்து அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அடைய முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து பாரம்பரியமா எல்லாருடைய மனதையும் வாட்டும் கேள்வி. ஒன்று இதுலேருந்து அங்க போனதான் அதை எட்ட முடியும், இல்ல அதை விட்டுட்டு இங்க இருக்கணும். இதுவா அதுவா அப்படிங்கறதுதான் இருக்க ஒழிய இரண்டும் ஒரு சேர அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலான ஒரு கருத்து. ஆனால் அவ்வாறு இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ரிக்வேதத்தில் அவ்வாறு இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது. ஒரு மனிதன் வந்து புவியின் மைந்தனாக இருந்தாலும் கூட அவன் அந்த சொர்க்கத்தின் குழந்தையும் கூட. The son of earth is also the child of heaven. அதுக்காக அவன் வந்து அந்த சொர்க்கத்தினுடைய குழந்தையை இல்லாமல் ஆகிவிடுவது கிடையாது. பொதுவாக மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, இந்த புவிசார் வாழ்வு அதோடைய சுகபோகங்கள்ல இருந்து கொண்டே அந்த உயர் உலகங்களினுடைய அதனுடைய வளத்தை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள் இல்லையா? த ஸ்பிளண்டர்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வந்து அவங்க அடைவது இல்லை. எல்லாமே மெட்டீரியல்லே அவங்க மூழ்கிடுறாங்க. இது ஒரு பக்கம். சில பேர் என்ன பண்றாங்க, அந்த எல்லையற்ற பரம்பொருளில் அவர்கள் எட்டக்கூடிய முழுமையான ஒரு விடுதலையையும் சுதந்திரத்தையும் நாடி இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அதனுடைய வளத்தை அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள். தி டிஸ்கார்ட் த வேர்ல்டு. ஆனால் அவ்வாறு கிடையாது. நம்ம வந்து இரண்டுக்குமே நாம் வாரிசுதாரர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. we are heirs to both. எது இணைக்கின்றது அப்படின்னா, இந்த ஃபைனைட் வேர்ல்டு இன்ஃபினிட் வேர்ல்டு எது இணைக்கின்றது அப்படின்னா, அக்னி. அகைன் சிம்பாலிக்கா அக்னி, த சீயர் வில். சீயர் வில்னா எது அப்படின்னா, அந்த சூப்பர் மைண்ட் தான் இங்கேயும் குறிப்பிடுகின்றார்கள். சூப்பர் மைண்ட் தான் வந்து இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. சூப்பர் மைண்ட் தான் வந்து பில்ஸ் ஃபார் அஸ் த டிவைன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் இன் த ஃபைனைட். சூப்பர் மைண்ட் இல்லைன்னா இந்த பாலமே கிடைக்காது இல்லையா? ஈவன் இந்த மதர் வந்து எப்படி குறிப்பிடுறோம், ஷீஸ் அ கோல்டன் பிரிட்ஜ் தானே சொல்றோம் இல்லையா? ஏன்னா மதர் ஒண்டி தான் இந்த மனிதனையும் அந்த டிவைனையும் இணைக்கக்கூடிய பாலமாக செயல்படுகின்றார், டிவைன் மதர். அந்த கருத்தை தான் இங்கேயும் குறிப்பிடப்படுகின்றது. டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் ஃபைனைட் லெவல்ல முடியணும் அப்படின்னா அதுக்கு வந்து இடையில ஒரு பாலம் தேவைப்படுகின்றது. அதுதான் அந்த தெய்வாம்சத்தினுடைய அனைத்து வளங்களையும் புவிக்கு அதுதான் வழங்குகின்றது. புவிக்கு வழங்கினாலும் அதே சமயம் அந்த உயர் உலகங்கள் பரம்பொருள் அதனுடனான தொடர்பும் நாம் அதனுடனான தொடர்பையும் நாம் இழந்து விடுவது கிடையாது. எதன் மூலமாக நாம் அதை இழந்து அந்த தொடர்பை நாம் தக்க வைத்துக் கொள்கின்றோம்? நம்முடைய ஆன்மனுடைய ஆழத்தின் மூலமாக அந்த உயர் உலகத்தினுடைய தொடர்பை நாம் தக்க வைத்துக் கொள்கின்றோம். அவ்வாறு ஒருவர் வாழும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய மனித வாழ்விலேயே அவருடைய ஜீவனிலேயே அவர் என்ன செய்கின்றார், அந்த எல்லையற்ற பரம்பரையினுடைய அம்சத்தையும் எல்லைக்குட்பட்ட நிலையில் இருந்து கொண்டே ஒரு சேர அவர் இணைக்கின்றார். He joins both the infinite and the finite in our human self. மனித ஜீவனில் எல்லைக்குட்பட்ட அம்சத்தையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளினுடைய அம்சத்தையும் அவர் இணைக்க முடிகின்றது. ஸோ இதுல என்ன மீண்டும் மீண்டும் இந்த இவ்வளவு விஷயங்களை 8 விஷயங்களை பார்த்தோம். என்ன பார்க்கறோம் அப்படின்னா, அடிப்படையில எது உண்மை அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்வு என்பது சாஸ்வதமானது. நமக்குள்ளதான் அந்த சாஸ்வதமான பொருள் இருக்கு. புவி என்பது அந்த டிவைனுடைய வெளிப்பாடு. புவியும் அந்த சொர்க்கமும் இரண்டும் ஒன்றுதான். இரண்டையும் இணைக்க வேண்டும். ஒருவருடைய வாழ்வு புவியில் இருந்து கொண்டுதான் அந்த உயர் உலகங்களினுடைய அது சார்ந்த வாழ்வாக இருக்க முடியும் என்கின்ற கருத்து தான் மீண்டும் மீண்டும் இங்கு கூறப்படுகின்றது. ஸோ இந்த கருத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம அடுத்த செஷன்லேருந்து நம்ம உள்ள சாப்டருக்கு உள்ள போகலாம். அதில் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நிறைய வந்ததுனால நம்ம ஒரே செஷனில் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தது. அதனால தான் அந்த செஷன் கொஞ்சம் நீண்டு விட்டது.
So we will stop with this.